வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். காலை வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அற்புத ஆராதனைக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். Good morning my dear brothers and sisters. I welcome you in the name of our Lord and Savior to our miracle service. Let us all stand and let's worship the Lord together to remind ourselves that the Lord is in our midst. நாம் யாவருமே எழுந்து நின்று நம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று நாம் நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்போமாக. தேவஜனம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடினார். தேவன் வந்து அசைவாடினார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் தேவஜனம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடினார். தேவன் வந்து அசைவாடினார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். கவலைகள் கஷ்டங்கள் நீக்கிடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. கவலைகள் கஷ்டங்கள் நீங்கிடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் வந்து தங்கிடுவார். கவலைகள் கஷ்டங்கள் நீங்கிடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. கவலைகள் கஷ்டங்கள் நீங்கிடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் வேளையில் தேவன் வந்து அசைவாடினார்.
அசைவாடினார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், 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 அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனமே, நாம் பிதாவின் பிரசன்னத்திலே தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இவனுமாய் சொல்லியிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம் யாவருமே முழங்கால் படியிடவும் அல்லது அமரலாம். We may sit or we may kneel as we are able, and let us bring our shortcomings before the Lord as the Lord leads us. கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்ற வண்ணமாக நம்முடைய குறைவுபாடுகளை தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கொண்டு வருவோமாக. நாம் சேர்ந்த சபையாக இந்த வேளையிலே நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகள் செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே கர்த்தருடைய பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that God's forgiveness, the assurance of God's forgiveness. Perhaps some of us are struggling to come to terms to God's forgiveness in our lives. May these words encourage and may these words give us assurance. இந்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயத்தை உண்டாக்குவதாக. தம்முடைய உண்மையாய் மனத்திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். நாம் யாவருமே இந்த வேளையிலே எழுந்து நின்று மன்னிக்கப்பட்ட ஜனமாக அந்த உறுதியுடன் நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். Let us stand with the assurance that God has forgiven me and worship Him with liberty and in truth. Hallelujah. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பகவான் நித்தியம் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதியில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே,
தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, ஆழியில் நீரே, என் பாவத்தில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து
மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். இயேசுவே, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். Hallelujah, 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 oh hallelujah, 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 hallelujah. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர்.
ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே விசேஷ விதத்திலே உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆழமாய் பதியும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை. Today's scripture reading is taken from Luke chapter 18 verses 35 to 42. பின்பு அவர் எரிக்கோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிறத சத்தத்தை அவன் கேட்டு இது என்னதென்று அவன் விசாரித்தான். நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடந்தவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடம் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீர் பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு தேவனை புகழ்ந்தார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. கண்மலையை மீட்பமாகின்ற கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு விசேஷமாக இந்த அற்புத ஆராதனையிலே இடைபடுவீராக. Lord, we pray that this morning that you will meet with us in a very real way, in a very deep way, that we will forever be changed because we have come in contact with you. நாம் ஆண்டவரை மாற்றப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லும்படியாக, இந்த ஆராதனை விட்டு செல்லும்படியாக நீர் எங்களுக்கு நீ இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். இயேசுவின் மீது விசுவாசம், faith in Jesus. வேதம் நமக்கு என்ன விவரிக்கிறது என்றார், இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு சம்பவத்தை குறித்து இந்த வேத பகுதி விவரிக்கிறது. The Bible describes an incident where Jesus draws near to Jericho and a blind man sitting by the road begging. Jesus entered Jericho. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வந்தார் என்று. நீங்களும் நானும் இந்த சம்பவம் நடந்து 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை நாம் கேட்கிறோம். இயேசு இவனமாகி எரிகோவிலே தேவனுடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக, விசேஷமாக இந்த குருடனை சந்திக்கும்படியாக அவர் வந்தாரோ, அதே வேளையிலே அதே விதமாக இயேசு நம்மை சந்திக்க சமீபமாய் வந்திருக்கிறார். We who live more than 2000 years after this event can also experience Jesus drawing near to us and entering our lives. For those of us who are watching from home, the Bible states that when 2 or 3 are gathered in His name, He is present. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நீங்களும் நானும் நம் வீட்டிலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, எங்க 2-3 பேர் அவருடைய நாமத்திலே கூடுகிறார்களோ, இயேசு அவர்களுடைய சமூகத்திலே இருக்கிறார் என்று. Where 2 or 3 are gathered for Him, because of Him, remembering Him, He is in our midst. இயேசுவுக்காக ஒரு இடத்திலே கூடும் பொழுது, அவரை காரணமிட்டு ஒரு இடத்திலே கூறும் பொழுது, அவரை நினைவு கூறும் பொழுது, கர்த்தர் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. My dear brother and sister, you know that something very special happens when the people of God gather in one place. தேவனுடைய ஜனமே, எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்திலே கூடுகிறார்களோ, விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். As we are unable to gather as a church coming together, the very best thing to do, the next best thing to do is to gather online like what we are doing now.
நாம் சபையாக ஒன்று கூடி ஒரு இடத்துல அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க பொழுதும் நாம் இணையத்தில் விதமாக நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஜனமாக ஒரு குடும்பமாக நீங்கள் தேவனை சந்திக்கும்படியாக நீங்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சமீபமாய் உங்கள் மத்தியிலே வருகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். As you are listening to this sermon as home, as a family, know that Jesus is present near you. But if you are watching this service alone at home, know that many others are watching this service together with you. And so you are not alone and Jesus is walking towards you. இயேசு உங்களோட சமீபமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தனிமையாக வீட்டிலே இந்த ஆராதனையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களோடு அநேகர் இந்த ஆராதனையை கலந்து கொண்டு அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகையால் நீங்கள் அவர்களோடு இணைந்து கர்த்தரை நீங்கள் சந்திக்கும்படியாக நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். எவனமாக இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்திக்கும்படியாக சுவர்களை தாண்டி சீஷர்களை கண்டடையும்படியாக அவர்களை ஆதரிக்கும்படியாக அவர்களை பலப்படுத்தும்படியாக சுவர்களை தாண்டி இயேசு தன்னுடைய சீஷரை பார்க்கும்படியாக வந்தாரோ அதே விதமாக இயேசு சுவர்களை தாண்டி உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சுவர்களை தாண்டி உங்கள் பக்கமாக வருகிறார், உங்கள் சமீபமாக வருகிறார். Just as how Jesus walked through the walls to meet his disciples who were fearful, Jesus is walking through the walls of your house to see you, to meet with you, to be present with you. Even the walls that we put up to prevent others from coming in, Jesus is passing by all that walls to meet you. ஒருவேளை நாம் உருவாக்கின சுவர்கள், அதாவது மற்றவர்கள் நம்மிடத்தில் வராதபடி நம்மளுடைய உள்ளம் திரியங்களை அறியாதபடிக்கு நாம் சுவர்களை ஒருவேளை நாம் நட்டி வைத்திருந்தால், ஒருவேளை சுவர்களை வைத்திருந்தால் அந்த சுவர்களை தாண்டி இயேசு உங்கள் சமீபமாக இந்த காலை வேளையிலே வருகிறார். 35வது வசனத்திலிருந்து 38வது வசனம் இவனுமாய் சொல்லியிருக்கிறது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். அந்த குருடன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே இயேசு எரிகோ பட்டணத்துக்கு வரும் பொழுது அவர் சமீபமாக வரும் பொழுது அநேக சத்தம் அங்கு ஏற்படுகிறது. அந்த சத்தத்தை கேட்டு இந்த குருடனானவன் என்ன நடக்கிறது என்று அவன் விசாரித்தான். ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்றார், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். The crowd told him that Jesus of Nazareth was passing by. But I want you to notice something. The people told him that the Jesus of Nazareth was walking by, but in response the blind man called out, Jesus, Son of David, have mercy upon me. ஜனங்கள் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அந்த குருடனுக்கு பார்க்க முடியாத அவனுக்கு அவர்கள் இந்த தகவலை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதனோ மறுஉத்தரவாக எப்படி இயேசுவை அழைக்கிறான் என்றால், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். What the crowd told him was Jesus who lived in Nazareth was passing by him. இயேசு நாசரத்திலே வாசம் செய்கிற இயேசு கடந்து போகிறார் என்று திரளான ஜனங்கள் அந்த குருடனுக்கு சொல்கிறார்கள். ஆனால் அவன் இயேசுவை கூப்பிடும் பொழுது இயேசு நாசரத்திலே வாழ்கின்ற இயேசுவை நடந்து போகிறாரே, நீர் எனக்கு இரங்கும், நாசரத்திலே வாழ்கின்ற இயேசுவை எனக்கு இரங்கும் என்று சொல்வதற்கு பதிலாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அந்த குருடன் கதறுகிறான், கூப்பிடுகிறான். இந்த வார்த்தை தாவீதின் குமாரன், this term Son of David refers to a promise made by God to Israel that a deliverer will be born and a savior will be sent to you. இந்த வார்த்தை தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் தேசத்தார் மத்தியிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் மத்தியிலே ஒரு விடுதலை நாயகர் பிறக்க போகிறார், உங்கள் மத்தியிலே ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார், அவர் மூலமாக
மூலியமாக இந்த தேசத்திலே ஒரு விடுதலை வரும், அவர் மூலியமாக இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் வரும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இந்த குருடனானவன் அங்கு கதறுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவரே நீர் எனக்கு இரங்கும் என்று அவன் கதறுகிறான். The man cries out because he knows that there is going to be a savior that's going to be born, who's going to deliver the people, and he identifies this savior with Jesus, not as one who lived in Nazareth, but the one who is able to save and to deliver. நாசரத்திலே வாழக்கூடிய இயேசுவை அவன் கண்ணோக்கி பார்க்கவில்லை, அவன் கதறவில்லை, அவன் கூப்பிடவில்லை. ஆனால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படியாக, ஜனங்களை விடுவிக்கப்படும்படியாக வரக்கூடியவரை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கதறுகிறான். But when Jesus walked past, all the eyes saw Jesus as one who lived in Nazareth. இயேசு கடந்து போகும் பொழுது பார்வை உள்ளவர்கள் நாசரத்திலே வாழக்கூடியவர் நடந்து போகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பார்வை இல்லாதவனோ ஆழமான ஒரு வெளிப்பாடோடு, இவர்தான் ரட்சிக்க போகிறார், இவர்தான் விடுதலை செய்ய போகிறார், இவர்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்று கண் பார்வை இல்லாதவன் அந்த காரியத்தை அவன் சொல்கிறான். Those who had physical eyes were not able to identify Jesus, but the one who was physically blind was able to see Jesus as he was. Perhaps, my dear brother and sister, you and I may not be physically blind, but let not your issues and your suffering blind you to who Jesus really is and what he's able to do. ஒருவேளை அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த குருடனை போல பார்வை அற்றவனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கஷ்டம் உங்களை குருடனாக்காத படிக்க நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். Sometimes, my dear brother and sister, our issues and our problems blind us to who Jesus really is and what he can do. நம்முடைய பிரச்சனைகள் அநேக வேளையிலே, நம்முடைய வேதனை, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம் அநேக வேளையிலே நம்முடைய கண்களை மறைக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்று அதை மறைக்கும்படியாக சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் மறைக்கின்றன. Let not what is urgent blind us from what is important. அவசரமாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியங்கள் முக்கியமானதை மறைக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். Let not what is urgent, constantly seeking our attention, blind us from what is important. My dear brother and sister, I want to tell you that there will always be things urgently seeking your attention. உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக அவசரமாக எப்பொழுதுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியங்கள் எப்பொழுதுமே இருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே எப்பொழுதுமே இது அவசரமாக செய்ய வேண்டும், இதை அவசரமாக கவனிக்க வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவசரமான காரியங்களை நாம் இடம் கொடுத்து முக்கியமானதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should not, my dear brother and sister, pay attention to something that is urgent, but forgetting that which is important. What is important is not always looking after the things that are urgent. What is important is meeting Jesus. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவசரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து முக்கியமான இயேசுவை சந்திக்கக்கூடிய முக்கியமான காரியத்தை நீ மறந்து விடாதே. இந்த குருடனானவன் எது முக்கியம் எது அவசரம் என்று அறிந்தான். This blind man knew what was important and what was urgent. The blind man knew the most important thing was not to get something from the passerbys, but to meet with Jesus. Can you imagine? That was a great opportunity for him to get more money. Because Jesus had come, the crowd had followed him, so there was a chance for him to get more than the usual amount. இயேசு நடந்து போகிறதுனாலே, அவர் பின்பாக அநேக ஜனங்கள் நடந்து போகிறதுனாலே ஒரு சரியான ஒரு வாய்ப்பு.
என்ன வாய்ப்பு என்றால், அவசரமாக என்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக நாம் பிச்சை கேட்கலாம் என்று அந்த குருடன் அவன் செய்திருக்கலாம். ஆனால் அதை செய்வதை விட இயேசுவை சந்திப்பது தான் முக்கியமான காரியம். அவசரமான காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் முக்கியமான காரியத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். The urgent thing was to get something that he needed to live today, the day after, and the day after. But this man made a decision not to give attention to the urgent thing, but the important thing. அவசரமான காரியத்துக்கு இந்த குருடன் இடம் கொடுக்காமல் முக்கியமான காரியத்துக்கு இவன் கொடுத்தான். My dear brother and sister, don't let the urgent things of this world distract you from the important thing of meeting Jesus. அவசரமான காரியங்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த அவசரமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து முக்கியமான இயேசுவை சந்திக்காதபடிக்கு வாழ்ந்து விடாதே அன்பு சகோதரனே சகோதரி. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்கள் தொழுது கொள்கிறவர்கள் எவனும் ரட்சிக்கப்படுவான். The Bible states that those who call upon the name of the Lord shall be saved. Hallelujah. The name of the Lord is able to save. இயேசுவின் நாமம் ரட்சிக்கக்கூடிய ஒரு நாமமாய் இருக்கிறது. அவரை நீ சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? இயேசு உன் சமீபமாக வந்திருக்கிறார். Jesus is near you, but will you meet him or will you give in to the urgent things of this world? For some of us, we may not know Jesus well. I want to encourage you to look for signs all around you that point to him. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் இவனமான ஒரு ஆராதனையை கலந்து கொண்டிருக்கலாம். இயேசுவை அதிகமாக அறியாமல் இருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் சுற்றியுள்ள அறிகுறிகளை நீங்கள் கவனியுங்கள். அந்த அறிகுறிகள் எல்லாமே இயேசுவை சுட்டி காட்டுகிறது என்று நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். I want to propose to you, I want to put to you that all these signs, there are many signs around us. Maybe you don't know Jesus, but I want to ask you to look around the signs all around you, because all those signs, some of them point to Jesus. All these points are pointing you back to Jesus. What are these signs? இந்த அறிகுறிகள் யாவன? அது எதுவும் இருக்கலாம். it can be anything. It could be nature. இயற்கையாக இருக்கலாம், அது கலாச்சாரமாக கூட இருக்கலாம். It could even be a culture. It could be science, விஞ்ஞானமாக இருக்கலாம். இந்த இயற்கை, இந்த கலாச்சாரம், இந்த விஞ்ஞானம் எல்லாமே சுட்டி காட்டுகிறது. எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறது. Nature, culture, and science, and etc. are all clues to indicate that there is a supernatural being called God. The Bible states that the full revelation of this supernatural being called God is found in Jesus. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டவனுடைய முழு வெளிப்பாடு எங்கே இருக்கிறது என்றால் இயேசுவிலே காண முடியும். இயற்கை அழகாக இருக்கிறது, கலாச்சாரம் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது, விஞ்ஞானம் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. Nature may be beautiful, culture perhaps may give us an identity, science may uncover facts, but my dear brother and sister, they are only partial revelations. என் அன்பு சகோதர சகோதரி, இவையெல்லாம் முழு வெளிப்பாடு அல்ல. முழு வெளிப்பாடு, தேவனை குறித்த முழு வெளிப்பாடு எங்கு அடங்கி இருக்கிறது என்றால் இயேசுவிலே அடங்கி இருக்கிறது. The fullest expression, the fullest representation, the exact representation of God is seen in Jesus. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு இயேசுவிலே காண முடியும், இயேசுவிலே அடங்கி இருக்கிறது.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:3 இவனமாய் சொல்லியிருக்கிறது, இயேசு தேவனின் மகிமையில் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாகவும் இருக்கிறார். இயேசு தேவனின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாகவும் இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை நம்பும் பொழுது தேவனை நம்புகிறாய். நீ தேவனை நம்புகிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த அறிகுறி எல்லாமே இயேசுவை தான் சுட்டி காட்டுகிறது. If you say that you believe in God, I want to say this to you, my dear brother and sister. There are many signs. All the signs point to Jesus, who is the fullest revelation of God. And in Him, you and I have difference. In Him, you and I have deliverance. In Him, you and I have salvation. In Him, you and I are saved. அவரிலே தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். அவர் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு விடுதலை வரும். Jesus, my dear brother and sister, makes things beautiful. If you thought nature was beautiful, once Jesus comes into your life, Jesus makes all things beautiful. ஒருவேளை நீ இயற்கையை பார்த்து நீ ரசித்துக் கொண்டே இருக்கலாம், ஆனால் நீ அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு மற்ற காரியங்களை, அநேக காரியங்களை அழகாக மாற்றுகிறார். உன்னுடைய அபிப்பிராயத்திலே ஒருவேளை உன்னுடைய கலாச்சாரம் ஒரு அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறது, ஆனால் இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது மாற்ற முடியாத ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாய் நீ மாறுகிறாய். When Jesus comes into your life, my brother and sister, Jesus gives us an identity that's stronger than any culture can give you. He gives you the identity to become a child of the Most High, the child of God. தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அநேக சத்தியங்கள், அநேக உண்மைகள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். You thought, maybe you are thinking that science is the only way that uncovers truth. I want to tell you, my dear brother and sister, Jesus uncovers truth that you thought never existed, because that's how good Jesus is. இயேசு அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே. Using all these signs that point to Jesus, will you call upon the name of Jesus and meet Him today? இந்த அறிகுறிகள் எல்லாமே இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இயற்கை, விஞ்ஞானம், கலாச்சாரம், இவை எல்லாம் இயேசுவை சுட்டி காட்டுகிறது. ஒரு வகையிலே ஆண்டவரை சுட்டி காட்டுகிறது. இந்த இயேசுவை நீ இன்றைக்கு நீ சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? இந்த இயேசுவை நீ சந்திக்க நீ வாஞ்சியாக இருக்கிறாயா? When the blind man called Jesus, the people around him told him to be quiet. But you know what? He cried out even louder. இந்த குருடனானவன் இயேசுனுடைய கவனத்தை திருப்பும்படியாக, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவனை சுற்றி இருக்கிறவர்கள், அந்த இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள், ஏசினார்கள். இயேசுவை கூப்பிடாதே என்று அவர்கள் ஏசினார்கள். ஆனால் அதற்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த குருடன் மிகவும் அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தான். இன்னும் உரக்க சத்தத்தோடு அவன் கூப்பிட ஆரம்பித்தான். The Bible says that when the people around the blind man heard the blind man crying out, they told him to be quiet. But you know what? He cried out even louder. My dear brother and sister, what is stopping you from calling on Jesus and experiencing the presence of God in your life? ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடாதபடிக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய காரியம் எதுவா இருக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத விதத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அதை தடுத்து நிறுத்தக்கூடியது எதுவா இருக்கிறது? ஒருவேளை ஜனமாக இருக்கலாம், நீ சேரக்கூடிய ஜனமாக இருக்கலாம், ஒருவேளை சொந்த பெருமையாக கூட இருக்கலாம், ஒருவேளை ஜனங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவரை சந்திக்காதபடிக்கு தடை செய்கிறதா? Perhaps it's people around you or the people that you mix with. Or it could be just our own pride that prevents us from calling Jesus. Or it could be people's opinion about Jesus that prevents you from calling Jesus. But what have you got to lose by calling on Jesus? நீ இயேசுவின் இடத்திலே
இயேசுவை கூப்பிடும் பொழுது, உன்னோட சொந்த அறையில் நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது, அவருடைய நாமத்தை நீ கூப்பிடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது நீ என்ன இழப்பு சந்திக்க முடியும்? உன்னாலே எதுவும் சந்திக்க முடியாது. உனக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது தவிர இழக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. As you are listening to this sermon, as you are hearing it from your home, from your handphones, from the TV, in silence, in isolation, what have you got to lose when you say, Jesus, will you come and meet me? My dear brother and sister, I want to propose to you that there's absolutely nothing you can lose by calling him in the comfort of your own home. உன்னுடைய வீட்டிலே நீ ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, இயேசுவே, அநேகருக்கு நீர் இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறீரே, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறீரே, இந்த குருடனுடைய வாழ்க்கையிலும் நீ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீரா என்று நீ கூப்பிடும் பொழுது நீ இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, there's nothing to lose because Jesus has brought a difference to many lives. You have only to gain by calling on the name of Jesus. This blind man knew that this meeting with Jesus was rare and unusual. இது இயேசுவை சந்திப்பதற்கான விசேஷமான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்று அந்த குருடன் அறிந்திருந்தான். ஆகையால் மற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் இன்னும் அதிகமாக கூக்குரலிட்டு இயேசுவை கூப்பிட்டான். You know, this blind man knew to himself that this is going to be a very rare and unusual meeting with Jesus. I better not let this slip. And so when he found out that Jesus was coming to him, he used that opportunity wisely and he cried out to Jesus. இயேசு அவருடைய சமூகத்திலே வருகிறார், அவன் சமீபமாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை அழைக்கிறான். And the blind man called even louder to Jesus. Don't let people and things stop you from experiencing Jesus. இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை அனுபவிக்காதபடிக்கு எந்த நபராகவும் இருக்கலாம், எந்த காரியமாகவும் இருக்கலாம், அது இயேசுவை சந்திப்பதற்கு தடையாக நாம் இடம் கொடுக்கக்கூடாது. Look out to Jesus. Cry out to Jesus. You know something? Scripture describes God as unstoppable. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை தடை பண்ணுகிறவன் யார்? இயேசுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய காரியத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. அவர்கள் அதிகாரம் இருந்தும் இயேசுவுக்கு முன்பாக அதிகாரம் இல்லாதவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். Some of them, as we read the scripture, although many who had opposed Jesus had great authority, when they stood before Jesus, they had absolutely no authority. But the blind man did something that no one else did. ஆனால் இந்த குருடன் மற்ற யாரும் செய்ய முடியாததை, எந்த அதிகாரமும் செய்ய முடியாததை இந்த குருடன் செய்தான். அது என்ன தெரியுமாங்க? இயேசுவை நிறுத்தினான். When the blind man called out to Jesus, the unstoppable God stopped because he heard the cry of the blind man. தடுத்து நிறுத்த முடியாத தேவனே, எது நிறுத்தினது என்றால் ஒரு குருடனுடைய கூக்குரல். அந்த குருடனுடைய கூக்குரலை கேட்டு இயேசு நின்றார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ தனிமையாக வீட்டில் நீ அழுந்து கொண்டே இருக்கலாம், கண்ணீரை துடைத்து கொண்டே இருக்கலாம், அலறி கொண்டே இருக்கலாம், யாருமே கவனிக்காதபடிக்கு நீ இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கூக்குரல், உன்னுடைய கண்ணீர் கவனம் ஆண்டவர் கவனிக்கவில்லை என்று நீ நினைக்க கூடாது. இயேசு உன்னுடைய கண்ணீரை கவனிக்கிறார், உன்னுடைய கூக்குரலை கேட்கிறார், உன்னுடைய வேதனையை அறிகிறார். Your cry is not unnoticed. Jesus hears your cries and he's calling out to you. As you call out to him, he turns to you. நீ அவரை கூப்பிடும் பொழுது அவர் உன் பக்கமாக திருப்புகிறார். Your loss does not go unnoticed. உன்னுடைய இழப்பு ஆண்டவர் கவனிக்கவில்லை என்று நீ நினைக்காதே. உன்னுடைய இழப்பை அறிந்து உன் பக்கமாக சமீபமாக வருகிறார். God knows your loss and he's coming to you. He's walking to you.
Jesus asked the blind man what he wanted him to do for the blind man. இயேசு அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த குருடனை பார்த்து கேட்டார். அந்த குருடன் உடனடியாக என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு சொன்னார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Jesus said, receive your sight. Your faith has healed you. The cry of the blind man calling out to Jesus was not just a cry, but it was a cry of faith. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த குருடனானவன் அவன் கதறும் பொழுது, கூப்பிடும் பொழுது வெறும் ஒரு அழுகை அல்ல, ஒரு கூக்குரல் இல்லை, ஆனால் விசுவாச கூக்குரலாக இருந்தது. விசுவாசத்தினாலே வந்த ஒரு கூப்பிடுதலாக இருந்தது. விசுவாசத்திலிருந்து வந்த ஒரு ஏக்கமாக இருந்தது. He had faith that Jesus would heal him. You know why? When Jesus asked him, what do you want me to do for you? He didn't ask Jesus for money or food. இயேசு அவனை பார்த்து, அந்த குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வியை கேட்கும் பொழுது, அந்த குருடன் எதை சொன்னான் தெரியுமா? அவன் பணத்துக்காக கேட்கவில்லை, அவன் உணவை கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, தேவன் மட்டும்தான் செய்யக்கூடிய காரியத்தை இயேசுவை பார்த்து கேட்டான். அவன் என்ன சொன்னான் என்றால், எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவர் என்று சொன்னான். When the blind man was asked, what do you want me to do for you? He replied, something that only God can do, and that is to restore his sight. அவனுக்கு மறுபடியுமாக சுகமளிப்பு கொடுத்து அவனுடைய பார்வை மறுபடியுமாக பார்வை அடையும்படியாக தேவன் மட்டும் செய்யக்கூடிய காரியத்தை இயேசுவினிடத்தில் கேட்டான். அப்படி என்றால் எதை விவரிக்கிறது என்றால், இந்த மனிதனுடைய விசுவாசத்தை விவரிக்கிறது. You see, my dear brother and sister, it shows his faith. He didn't ask for small things. He didn't ask for food or money, but he asked for something that only God can do. And he looked at Jesus with eyes of faith, though he did not have physical eyes. With the eyes of faith, he said, I want to see. Jesus, you are God and I believe you. You are a deliverer and I believe you. You are the Savior and I believe you. And I know then you can restore my sight. And குருடனானவன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, நீர் தேவன் என்று அறிந்து, ஆண்டவரே, சிறிய காரியத்தை நான் கேட்கவில்லை, தேவன் மட்டும் செய்யக்கூடிய காரியத்தை நான் உம்மிடத்திலே கேட்கிறேன். ஏனென்றால் நீ தேவனாய் இருக்கிறேன் என்று விசுவாசித்து எனக்கு பார்வை வேண்டும் என்று அந்த குருடன் கேட்டான். Will you, my dear brother and sister, cry out with faith to Jesus to meet you today? விசுவாச அழுதலோடு, விசுவாச கூக்குரலோடு நீ இயேசுவை கூப்பிடுவாயா? இன்றைக்கு இயேசுவை சந்திக்கும்படியாக நீ கூப்பிடுவாயா? I want to tell you, my dear brother and sister, your miracle, your healing does not depend on your attendance in church. நீ சபைக்கு வருவதால் தான் இயேசு உன்னை குணப்படுத்த முடியும் என்று அதிலே சார்ந்தில்லை. நீ சபைக்கு வருவதனால்தான் உனக்கு சுகமளிப்பும் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது. It doesn't depend on the pastor. போதகர் மீது தான் அந்த சுகமளிப்பு, அந்த அற்புதம் நடைபெறும் என்று அர்த்தம் இல்லை. நீ எவ்வளவாக நீ சபைக்கு கொடுக்கிறாய் என்று அதை பார்த்து தான் ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார், அவர் அற்புதத்தை செய்வார் என்று கிடையாது. It doesn't depend on how much you have given to the church or how much you are giving. Your healing, your miracle depends on Jesus and Jesus alone. உன்னுடைய அற்புதம், உன்னுடைய சுகமளிப்பு அது இயேசுவில் மட்டும்தான் சார்ந்திருக்கிறது, உன்னுடைய கிரியைகள் அல்ல. It's not on your works but on your faith in Jesus. அது இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்திலே அடங்கி இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இயேசுவை சந்திக்க உன்னுடைய இருதயத்தை இந்த காலை வேளை நீ திறந்து கொடுப்பாயா? My dear brother and sister, will you meet Jesus? Will you allow him to do what he wants in your life? அவர் இயேசு விரும்புகின்ற காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக நீ திறந்து ஒப்பு கொடுப்பாயா? In the blind man's life, Jesus was not forced, but Jesus willingly healed him. இந்த குருடனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கட்டாயப்படுத்திய ஒரு காரியத்தை
இந்த குருடன் செய்யவில்லை. அதே போல என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில நீ கூப்பிடும் பொழுது அவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவனுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக நீ இடம் கொடுப்பாயா? My dear brother and sister, Jesus was not forced to do this miracle. Jesus willingly did this miracle. And I want to encourage you this morning to ask Jesus to do whatever he wants in your life, because whenever he does something, it will only result in something good. என் அன்பு சகோதர சகோதரியே, இயேசுக்கு இடம் கொடுத்து அவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்து நீ வாழ்வாயானால் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் எப்பொழுதுமே, இயேசு செய்யக்கூடிய காரியம் எப்பொழுதுமே நன்மையாகத்தான் இருக்கும். நன்மை செய்யும்படியாகத்தான் அவர் வந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்யும்படியாக, உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, Jesus came to make a difference in your life, to change your life. So if you will open your heart and mind and allow Jesus and cry out to him, Lord, please do something in my life, something that only you as God can do. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீ செய்யும் ஆண்டவரே. தேவன் மட்டும் செய்யக்கூடிய காரியம், தேவன் மட்டும் தான் இதை செய்ய முடியும் என்று நான் அறிந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன், உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று நீ சொல்லி இந்த காலை வேளையில் இடம் கொடுப்பாயா? Only something good can happen. Something good can only happen when you allow Jesus into your life. Let not what is urgent draw you away from that which is important. அவசரமான காரியங்கள் உன்னுடைய கவனத்தை திருப்பாதபடிக்கு முக்கியமானதை மட்டும், இயேசுவோடு இருப்பது மட்டும், இயேசுவை சந்திப்பதற்கு மட்டும், அந்த முக்கியமான காரியத்துக்கு நீ இடம் கொடுப்பாயா? நீ இடம் கொடுப்பாயானால் இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்யும்படியாக வந்திருக்கிறார். நீ இழந்து போனதை உனக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். நீ இழந்து போன ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். If you would allow Jesus to come, my dear brother and sister, that which you lost, your peace, your joy in life, Jesus is able to restore that. Because there are some things that only God can do. And that is why I urge you to allow Jesus to come. சில காரியங்கள் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகியாதான் என் அன்பு சகோதர சகோதரியே, நீ இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயா? அவருக்கு இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். நம் கண்களை மூடுவோமே. Let us all close our eyes and look to Jesus. We are going to sing a song. And as we sing this song, may I encourage you to look to Jesus, to believe in something, to believe in Jesus, that something good will take place when Jesus comes into your life. நீ விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ஆனால் அந்த நன்மை இயேசுனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது தான் தேவன் மட்டும் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற முடியும். ஏனென்றால் இயேசு தேவனாய் இருக்கிறார். Because Jesus is God. When he comes, that which is impossible becomes possible. முடியாத காரியங்கள் ஆண்டவர் மாற்றி இயேசுவினால் அது சாத்தியமாகும். நம் கண்களை மூடி நாம் இந்த பாடல் மூலியமாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த பாடல் மூலியமாக நம்முடைய விசுவாசம் எழும்புவதாக. May this song rouse our faith, and as we sing this song, let us all believe that Jesus can do something in my life. இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் செய்ய முடியும் என்று நம்பி அவருக்கு அர்ப்பணம் செய்வோம், அவரை கூப்பிடுவோம், அவரை புகழவும், அவரை உயர்த்துவோம். Let us worship him, let us call him, let us lift him up in our lives. நாம் யாவருமே எழுந்து நிற்போமாக. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு
வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஒரு வேலை எனக்கு ஒரு சுகமளிப்பு தேவை, எனக்கு ஒரு அற்புதம் தேவை. என்னுடைய வாழ்க்கையில உடைந்த ஒரு நிலைமையில இருக்கிறது. நான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்து விட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்து விட்டேன், நான் சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற என்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரிடத்திலே நீ வருவாயா? ஆண்டவருடைய சமீபமா இருக்கிறார், நீ அவரை கூப்பிடுவாயா? இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீ வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணுவீராக என்று ஆண்டவரிடத்தில் நீ சொல்வாயா?
கூப்பிடுவாயானால் இந்த வேளையில இந்த நிமிஷத்திலே கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது. நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, நீ எதற்காக செபித்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர் விரும்புகின்ற வண்ணமாகவே ஆண்டவரே நீ என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்யும் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். God's hand is touching you. Something good is about to take place because the good hand of God is coming upon you. Because the good hand of God is touching you. இயேசு எவனமாக அந்த குருடனை பார்த்து உனக்கு பார்வை உண்டாவதாக என்று சொன்னாரோ அதே வண்ணமாக கர்த்தர் உன்னை பார்த்து உனக்கு அந்த சுகமளிப்பு உண்டாவதாக, உனக்கு மறுபடியுமாக இழந்து போனதே உண்டாவதாக, மறுபடியுமாக உருவாகுவதாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ விசுவாசத்தினாலே ஆண்டவரை நீ கூப்பிடுவாயானால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவார். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே முற்றிலுமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். If you will call upon the name of Jesus, He will turn your life around. He will do a miracle. Allow Him to do everything and anything. எல்லாவற்றையும் எதையும் செய்ய இயேசுவுக்கு நீ இடம் கொடுப்பாயாக. For those of you who have never experienced Jesus in your life and you want Him to be part of your life, will you call Him, Jesus, please come into my life? நீ கூப்பிடுவாயா, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே வந்து இழந்து போன சிரிப்பு, இழந்து போன நம்பிக்கை, இழந்து போன சந்தோஷம், சமாதானம் மறுபடியுமாக நீ திரும்பி கொடுக்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று நீ சொல்வாயா? Will you call Him? Will you call Jesus and say, Lord, that which I have lost, my laughter, my joy, my peace, I have lost it all. But if you would come and do whatever you want, Lord, I pray, Lord, that you would turn things around for me. If you would say that, the Lord is doing it for you right now. All you need to do is to say, Jesus, will you come into my life? நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக நீ வருவீரா? Will you say this to Jesus? Jesus, come into my life as God, as Savior, as Deliverer. என்னை விடுவிக்கக்கூடியவராக, என்னை ரட்சிக்கும்படியாக, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக நீ வருவாய் ஆண்டவரே என்னை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வருவார். என் அன்பு சகோதரனே சகோதரி, அவருடைய தேவனாக இருப்பார். God, Jesus will be your God if you call out unto Him. Thank you, Lord. Thank you for speaking to us. எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி. 2000 வருஷத்துக்கு முன்பதாக செய்த அற்புதம் இன்றைக்கும் உம்மால செய்ய முடியும் ஆண்டவரே. The miracles that took place 2000 years ago is still possible that it can happen to us today and right now. And we believe you. And we believe that you're doing something mighty, even as we are hearing you, Lord, and even as you are nearing us. நாம் உம்முடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நீர் எங்களுடைய சமீபமாக வரும் பொழுது, ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you. We thank you, my dear Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name, amen. Let us receive God's blessing. நம் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let me pronounce this blessing over your life, over your family. இந்த சமாதானம், இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் சொல்லும்படியாக இடம் கொடுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொறிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவிங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. My dear brothers and sisters, next week we will have a combined service in all three languages, English, Tamil and Chinese. அடுத்த வாரத்திலே சிங்கப்பூர் பேராயம் ஒருங்கிணைந்த ஒரு ஆராதனையை அடுத்த வாரத்திலே அது நடைபெறப் போகிறது. அது ஆங்கிலத்திலே, அது தமிழிலே, அது சீன மொழியிலே அது நடைபெறும். அடுத்த வாரத்திலே இந்த ஆராதனை எதை முன்னிட்டு நம்ம கூட போகிறோம் என்றால், பெந்தைக்கோஸ்தை நாளை நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மீது இறங்கின அந்த நாளிலே நாம் ஒரு ஆங்கிலிக்க சபையாக கூடும்படியாக நினைவு கொள்ளும்படியாக ஒரு ஆராதனை நடக்க போகிறது. Next week, when we gather, we're going to gather as an Anglican church to remember the day of Pentecost. So it's going to be a Pentecost service that would be done in English, Tamil and Chinese. The service will take place in this YouTube channel. So I want to encourage you to join us next week on the 31st of May at 10:30 a.m. in this YouTube channel. இதே இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் எங்களோடு இணையும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த வாரம் 31ஆம் தேதி மே மாதம் 10:30 மணிக்கு இந்த ஆராதனை நடைபெறும். அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். God bless you. See you next week. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. ஏன்னா இங்கே வாயேன். என்னப்பா? ஏன்னா இப்போ தான் நம்ம தேவனை இணைய வழியை ஆராதித்தோம். இணைய வழி தேவனை ஆராதிக்கிறதும் இணைய வழி அவருக்கு காணிக்கை கொடுக்கறதும் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு காரியம். ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு பேங்கிங் இல்லை, பே நவுன்னு சொல்லுவாங்களா, அதுவும் எனக்கு இல்லை. அதே சமயத்தில் சபை அலுவலகமும் இப்போ செயல்படலை. அப்படி இருக்கும்போது என்னோட காணிக்கை நான் எப்படி கொண்டு போய் கொடுப்பேன்? அதுவாப்பா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்முடைய காணிக்கை ஒரு பெட்டிலேயோ ஒரு உண்டிலேயோ அல்லது ஒரு என்வெலப்லேயோ சேர்த்து வச்சு சபை அலுவலகம் மறுபடியும் செயல்படும் போது அதை போய் அவங்ககிட்ட போய் கொடுத்துடலாம். இது நல்லா இருக்கே. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.